ஹே ஸ்பிரின்ஸ், இந்த வீடியோ எதை பற்றினதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டடி ஸ்பிரிண்ட் அப்படிங்கிற என்னோட வே ஆஃப் லேர்னிங் மெத்தடை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மெத்தட் வந்து யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு சிலருக்கு வந்து ஒரு 3 ஹார் தான் ப்ரொடக்டிவ் ஹார் இருக்கும். ஸோ அந்த ஒரு 3 மணி நேரத்தில் வந்து அவங்க நல்லா கான்சன்ட்ரேட்டடாக ஃபுல் ஃபோக்கஸ்டாக படிப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாக ட்ரைன் அவுட் ஆகிடும் அண்ட் படிக்கிற மூடே இருக்காது. ஸோ இந்த 3 ஹார்ஸ்க்குள்ளே நான் வந்து டெய்லி ஒரு 4 மந்த் கூட படிக்க தயார். ஆனால் என்னால் 3 ஹார்ஸாக படிக்க முடியும். ஸோ அதுக்குள்ளே வந்து நான் ஒரு சிலபஸை வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற பர்சன்ஸுக்கும் சரி, அண்டு டைம் இல்லாமல் ஒர்க்குக்கு போயிட்டு வந்து படிக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த மெத்தட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்குமே இந்த மெத்தட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ இந்த மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிற ஒரு மாரத்தான் ஓடுறோம் இல்லையா? ஸோ அந்த மாரத்தான் வந்து ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த 25 கிலோமீட்டர்ஸை ஒரு பர்சன் இறக்கி 25 கிலோமீட்டர்ஸ் ஓடு அப்படின்னு சொல்லி அவரை ஃப்ளாட்டாக விட்டுருக்கோம். இன்னொரு பர்சனை 25 கிலோமீட்டர்ஸை வந்து 5 ஸ்ப்ளிட் பண்ணி 5 பார்ட்டாக 5 × 5 25 கிலோமீட்டர்ஸை 5 ஸ்ப்ளிட் பண்ணி ஃபர்ஸ்ட் 5 கிலோமீட்டர் இந்த வேகத்தில் ஓடுங்க, அடுத்த 5 கிலோமீட்டர் இவ்வளோ வேகத்தில் போங்க. ஸோ இன்பிட்வீன் இருக்கிற தேர்ட் வந்து எனர்ஜியை சேவ் பண்ணுறக்காக கொஞ்சம் ஸ்லோவாக போய், ஃபோர்த்தில் கொஞ்சம் மாடரேட்டாக போய், லாஸ்ட் 5 கிலோமீட்டர் கொஞ்சம் வேகத்தை கூட்டி இந்த இலக்கை வந்து அடைங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக பிளான் பண்ணி கொடுத்து அந்த பர்சனை வந்து அந்த கோலை ரீச் பண்ணுறப்போ நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ அதே டெக்னிக்கை தான் வந்து நம்ம இந்த ஸ்டடி ஸ்பிரிண்ட்டில் வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ இது எப்படி ப்ராக்டிக்கலாக சாத்தியம் முடிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முடியும். ஸோ ஆஸ் அ ஒர்க்கிங் ஆஸ்பிரண்ட்டாக நான் இருக்கும்போது கூட இந்த மெத்தட் தான் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். இது ரொம்ப எஃபெக்டிவாகவும் இருக்கும். அதாவது ஒரு பர் டேயில் வந்து ஒரு 1 hour 2 hourக்குள்ளே நீங்கள் படிச்சுட்டு அண்ட் அதை ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக நோட்ஸும் எடுத்துக்கலாம். ஸோ இதில் செலவிடுற டைம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான். ஸோ இப்போ நான் ஸ்டடி ஸ்பிரிண்ட்னா என்னென்னு சொல்லிவிடுவேன். அண்ட் இதுக்கான ஷெடியூல்ஸையும் நான் வந்து போஸ்ட் பண்ண தான் போகிறேன். ஸோ இந்த மெத்தடை வந்து நீங்கள் ஒரு ரொட்டீன் வச்சுருப்பீங்களா? ஸோ அது கூட ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். மேபி இது கொஞ்சம் உங்களுக்கு அடிஷ்னல் பூஸ்டாக கூட இருக்கலாம். இல்லை என்கிட்ட பிளானே இல்லை அப்படிங்கிறவங்க இதை மட்டுமே வச்சுட்டு கூட ஒரு 1 hour 2 hour ஆச்சும் படிக்க பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த மெத்தட் என்னென்னு நான் கிளியராக சொல்லணுன்னா, ஒரு பெரிய வாஸ்டான சிலபஸ் இருக்குது. ஸோ அந்த வாஸ்டான சிலபஸை வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அவ்வளோதான், சிம்பிளாக சொன்னால். ஸோ இதுக்கு தேவைப்படுற டைம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, டெய்லியும் வந்து ஒரு 30 minutes நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ அது மேபி டிபெண்ட் ஆன் பர்சனை பொறுத்து மாறும். 1 hour இருக்கலாம், இல்லை ஒரு 2 hours கூட இருக்கலாம். ஸோ அதுக்கு மேலே எக்ஸிட் ஆக கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை. ஸோ அவ்வளோதான் நான் வந்து கொடுப்பேன். ஸோ ஈஸியாக நீங்கள் முடிச்சிடலாம். ஸோ இந்த டாஸ்க்கு, அதாவது இந்த ஸ்டடி ஸ்பிரிண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பண்ணுறதுனால என்ன உங்களுக்கு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, உங்கள்கிட்ட வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டான நோட்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் கொடுக்குற டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு 1 month இல்லை ஒரு 2 month கழிச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் அந்த ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த போர்ஷன்ஸ் அந்த சிலபஸை வந்து நீங்கள் குட்டி டாஸ்க்காக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 2 month கழிச்சு பார்க்கும்போது நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரக்சரான ஒரு நோட்ஸ் வச்சுருப்பீங்க. அதே சமயத்தில் சிலபஸை நல்லாவும் கம்ப்ளீட் பண்ணி ரிவைஸும் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதுக்கு நம்ம கொடுக்க போகிற டைம் வந்து ரொம்பவே கம்மியான டைம் தான். ஒரு என்டையர் டேலேயே வந்து ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் வந்து முடிக்க போகிறீங்க. ஸோ அது வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் பார்க்கும்போது சிலபஸ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிருக்கும். ஓகேங்களா? அதுவும் உங்கள் ஸ்டடி பிளான் கூடவே நீங்கள் எக்ஸ்ட்ராவாக இதை படிக்கிற மாதிரி தான் நான் இதை சொல்லியிருக்கேன். இல்லை நீங்கள் இதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி படித்தாலும் சரி தான். இதை பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட், இன்னொரு அடிஷ்னல் பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கன்சிஸ்டன்சி வந்து கண்டிப்பாக மெயின்டைன் ஆகும். ஸோ ஒரு டேயில் 8 hour படிங்க, 5 hour படிங்க அப்படின்னு சொல்லிருக்கோம். 1 hour படிங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம மைண்ட் வந்து சப்கான்ஷியஸாகவே அதை வந்து ஒரு ஈஸி டாஸ்க்காக நினச்சிக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தோணும். ஸோ இதெல்லாம் இந்த இப்போ நான் சொன்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் ஒரு மெயின் ரீசன் தான் இந்த மெத்தடை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கான ரீசனே. ஓகேங்களா? இப்போது நான் ஒரு ஒர்க்கிங் ஆஸ்பிரண்ட்டாக இருந்தேன். ஸோ இப்போ நான் ஜாபை குவிட் பண்ணிட்டேன். ஸோ நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு 3 hours தான் கிடைக்கும். ஸோ அந்த 3 hours டைமில் பார்த்திங்கன்னா நைட்டு தான் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைம்லலாம் மைண்ட் வந்து ரொம்ப ட்ரைனாக இருக்கும். ஸோ அப்போ வந்து நான் போயிட்டு 4 மணி நேரம் படிக்கணும், 5 மணி நேரம் படிக்கணும்னு சொல்லி ஒரு பெரிய சிலபஸ் எடுத்து உட்காரும்போது லேசியாக ஃபீல் பண்ணேன். ஸோ தென் போக டாஸ்க்கை வந்து, அதாவது சிலபஸ் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க என்னாச்சுன்னா, அந்த மைண்ட் வந்து ஸோ 1 hour தான் படிக்க போகிறோம், ஈஸியாக படிச்சிடலாம், 1 hour படிச்சுட்டா நம்ம வந்து இவ்வளோ படித்து முடிச்சிடுவோம் அப்படிங்கிற அந்த ப்ராக்டிக்கல் ஸ்டேஜுக்கு வந்து இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண எனக்கு வந்து பழகிடுச்சு. அந்த 1 hour வந்து 2 hour மாறிடுச்சு, 3 hour மாறிடுச்சு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக பண்ணும்போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே இவ்வளோ தான் ஈஸியாக முடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வந்து வந்துடுவீங்க. ஓகேங்களா?
இந்த ஸ்டடி ஸ்பிரிட் அப்படிங்கிற மெத்தட் வந்து நான் இப்போ தான் போஸ்ட் பண்ணுறேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஏன்னா நீங்கள் வந்து ரெகுலராக இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஸ்டடி ஸ்பிரிட் மெத்தட் வந்து உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் இயரே வந்து செப்டம்பர் மந்தில் வந்து நம்ம ஸ்டடி ஸ்பிரிண்ட் 1 அண்ட் அக்டோபர் மந்தில் ஸ்டடி ஸ்பிரிண்ட் 2 வந்து லாஸ்ட் இயர் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ சேம் மெத்தடு தான் வந்து நம்ம இனிமேல் வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ இது எவ்வளோ தூரம் கொண்டு போக போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் இப்போவே நான் சொல்ல விரும்பல. பட் நம்ம வந்து இப்போ ஒரு ஸ்மால் கோலாக தமிழ் பார்ட் பி அண்ட் பார்ட் சி, அதாவது இலக்கியமையும் தமிழ் பார்ட் சி அந்த தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படிங்கிற அந்த ஹோல் சிலபஸை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்க பார்க்குறேன். ஸோ இந்த ஸ்டடி ஸ்பிரிண்ட் 1னா என்ன, 2னா என்ன அப்படிங்கிற விஷயத்த வந்து என்னோட இந்த மெத்தட் வந்து இப்போ தான் பார்க்குறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு வந்து நான் ஷார்ட்டாக வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறேன். ஸோ ஸ்டடி ஸ்பிரிண்ட் 1ல் வந்து நான் என்ன ஆக்சுவலாக கவர் பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th சோசியல் சயின்ஸ் புக்கில் வந்து யூனிட் 9 வந்து நான் ஆக்சுவலாக கவர் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த யூனிட் பார்த்திங்கன்னா ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இன் தமிழ்நாடு அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த யூனிட்டில் வந்து மொத்தமாகவே நமக்கு வந்து இந்த 5 டாபிக் தான் வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த 5 டாப்பிக்கை வந்து புக்கில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 10 பேஜஸ் கிட்ட இருக்கும். அது அந்த டைமில் படிக்கவும் முடியாது. வேறு வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எப்படி நான் கொடுத்துருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாஸ்க் 1 டாஸ்க் 2 அப்படின்னு சொல்லி ஒரு 6 டாஸ்க்காக கொடுத்துருப்பேன். ஸோ டாஸ்க் 1 நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இயர்லி ஸ்டேஜுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இயர்லி ஸ்டேஜ் இன் ஸ்ட்ரிங் இன் தமிழ்நாடு. ஸோ அதை வந்து டாஸ்க் 1 கொடுத்துருப்பேன். அந்த ஒரு டாஸ்க் அந்த ஒரு ஹெட்டிங்கில் பார்த்தீங்கன்னா 4 சப் ஹெட்டிங் ஏபிசிடி அப்படின்னு சொல்லி. ஸோ இதை வந்து எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறத நான் ஸ்டார்ட்டாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன கொடுத்துருப்பேன்னா அதுக்கான புக் சோர்ஸ், அதாவது புக்கில் வந்து இது இருக்குது. ஸோ இதில் ஒரு 2 பேஜஸ்ல வந்து புக்கில் வந்து இது இருக்கும். நீங்கள் போய் புக்கை ரெஃபர் பண்ணிக்கோங்க. தமிழ் மீடியம் இருந்தாலும் சரி இங்கிலீஷ் மீடியம் சரி நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த டாபிக் வந்து இப்போ நான் காமிச்சிட்டு இருக்க மாதிரி புக்கை போய் படிச்சுக்கோங்க. இயர்லி நேஷனல் ஸ்ட்ரிங் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ரைட்டிங் மட்டும் போய் நீங்கள் படிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டா சிலர் படிப்பீங்க. சில பேருக்கு வந்து இந்த மாதிரி பேராவாக பார்க்கும்போது ஒரு மாதிரி பேக்காக ஃபீல் ஆகும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி புக் கண்டென்ட்டை நான் வந்து இப்படி சேஞ்ச் பண்ணி ஓகேங்களா. ஸோ இது எப்படி இருக்குன்னா ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரியும் இருக்குது அண்ட் டேபிள் ஃபார்மேட்லேயும் இருக்கும். அதே மாதிரி நம்ம வந்து சின்ன வயசில் லைக் கொஷின் கேட்டு ஆன்சர் பண்ணுற ஒரு ஃபீலும் இதில் இருக்கும். ஸோ இப்போ நான் கொடுத்துருக்க மாதிரி இப்போ மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு இதை மட்டும் பார்ப்போம். மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் அப்படிங்கிறது வந்து தே ஆர் ஸ்டார்டட் பை ஹூ அண்ட் இயர் அப்படிங்கிற ஒரு லைன் இருக்கியா. இந்த மாதிரி நான் கொஷின் கேட்குறேன். இதை வந்து நீங்கள் புக்கில் போயிட்டு ஃபைன் பண்ணால் போதும். ஸோ மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் இந்த ஹெட்டிங் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷனா ஸோ இதில் 3வது லைன் இருக்கும். இட் வாஸ் ஸ்டார்டட் பை கசலு லக்ஷ்மி நரசு ஸ்ரீனிவாசனா அந்த அசோசியேட் எப்போ 1858 அப்படிங்கிற ஆன்சரை கண்டுபிடிச்சிருங்க. கண்டுபிடிச்சிட்டு நோட் பண்ணிக்கோங்க. அன்கன்சிஸ்ட் அதுக்கப்புறம் கீழே வாங்க கன்சிஸ்டட் பிரைமர்லி ஆஃப் ஹூ. இதில் வந்து யார் வந்து முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெர்ச்சன்ட் வந்து இருப்பாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் நான் என்ன கேட்டிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்என்ஏ அப்படின்னா மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் அவங்களோட அப்ஜெக்டிவ் என்ன, அவங்க எதுக்கு எதிராக ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க, அவங்களோட கான்ட்ரிபியூஷன் என்ன. ஸோ இந்த விஷயங்களும் வந்து புக்கில் இங்கே இருக்கும். அதாவது அவங்களோட அப்ஜெக்டிவ் வந்து என்ன அண்ட் அது அவங்க வந்து எதுக்கு எதிராக ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க, அதே மாதிரி எதுக்கு எதிராக ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க, அப்புறம் வந்து அவங்களோட கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இதே மாதிரி ஒவ்வொன்றா நீங்கள் ஃபைன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக அந்த விஷயம் வந்து முடிஞ்சிடும். ஸோ இப்படி பார்க்கும்போது மொத்தமாகவே 4 போஸ்ட்டு தான். ஸோ 4 பிக்சர். ஸோ 4 பிக்சரில் இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இந்த மொத்த டேட்டாவுமே நீங்கள் வந்து ஃபுல்லாக படித்து முடிச்சிடலாம். ஸோ நீங்கள் ஒன்ஸ் ஸ்வைப் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாகும். இப்படி பார்க்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும். அண்ட் என்னோட பேஜ் போய் நீங்கள் ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் அதை வந்து ஸ்வைப் பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதுதான் அந்த டாஸ்க்கு. இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கிறது தான் ஸ்டடி ஸ்பிரிண்ட் 1க்கான டாஸ்க்கு. இப்போ நம்ம பிரிண்ட் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டாஸ்க் 1 பண்ணியிருக்கோம், டாஸ்க் 2 பண்ணியிருக்கோம், டாஸ்க் 3, டாஸ்க் 4, டாஸ்க் 5, 6 அண்ட் கடைசியாக புக் பேக் வந்து டெஸ்ட் மாதிரியும் நான் வந்து போஸ்ட் கொடுத்துருப்பேன். ஸோ இதை வந்து ஸ்டடி ஸ்பிரிண்ட் 1 அண்ட் ஸ்டடி ஸ்பிரிண்ட் 1ல் வந்து என்ன ட்ராபேக் ஆச்சுன்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ஆக்சுவலாக ஸ்டடி ஸ்பிரிண்ட் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணும் எல்லாருக்கும் வந்து சூட் ஆகுமா அப்படிங்கிற ஒரு டவுட்டில் வந்து நான் வந்து இங்கிலீஷ் மீடியம் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி போட்டேன். நிறைய பேர் வந்து என்கிட்ட தமிழ்லேயும் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால் ஸ்டடி ஸ்பிரிண்ட் 1க்கு அப்புறம் 2 நான் போஸ்ட் பண்ணும்போது அதில் என்ன கவர் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th சோசியல் சயின்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய யூனிட் 6 ஒன்று இயர்லி ரிவோல்ட் அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த லெசனை வந்து நான் போத் இங்கிலீஷ் மீடியமுக்கும் போட்டேன். இது வந்து இங்கிலீஷு, இது வந்து தமிழ். ஸோ 2 மீடியம்ஸ்க்கே வந்து சிமிலராக போஸ்ட் பண்ணியிருந்தேன்.
ஸோ அந்த லெசன்ஸில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியராக என்ன லெசனில் இருக்குது. ஸோ மொத்தமாகவே அந்த லெசன் வந்து இவ்வளோ தான். ஸோ 3 டாஸ்க்காக வந்து நம்ம 3 டாஸ்க்கே வந்து நம்ம ஈஸியாக ஃபினிஷ் பண்ணுவோம். டாஸ்க் 1ல் வந்து இது, அண்ட் டாஸ்க் 2ல் பார்த்தீங்கன்னா இந்த விஷயம், அண்ட் டாஸ்க் 3ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேலூர் புரட்சி அதை மட்டும் நீங்கள் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ நீங்கள் புக்கை போய் ரெஃபர் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த டாபிக்ஸாக இருக்கும் நம்ம கோட் லெசன்லேயே. ஆனால் லெசனாக படிக்கும்போது நிறைய கண்டென்ட் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி படிக்கும்போது என்ன அட்வான்டேஜ்னா எவ்ரி லைனும் நீங்கள் படித்து முடிச்சிருப்பீங்க. ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ரீஜனல் பவர் அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ் அப்படிங்கிற ஒரு ஹெட்டிங் எடுத்துப்போம். தமிழில் பார்த்தீங்கன்னா ஆங்கிலருக்கு எதிரான மண்டல சக்திகளே எதிர்ப்பு, சரிங்களா? ஸோ இது புக்கில் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது அப்படிங்கிறது போஸ்டோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கேன். இங்கேயே சோர்ஸ் வந்து நான் ரெஃபர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் உள்ள நான் மெயினாக என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் லெசன் இப்போ நம்ம வந்து 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் லெசன் 6 படிங்க அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ அது டிஎன்பிஎஸ்சியோட சிலபஸில் வந்து ஜிஎஸ்ல எங்கே கவர் ஆகுது அப்படிங்கிறத கொடுத்துருப்பேன். இப்போ யூனிட் 8ல் ஏர்லியர் எஜுகேஷன் அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ் உள்ளது ஆங்கிலருக்கு எதிரான தொடர்கால கிளர்ச்சிகள் அப்படிங்கிற அந்த ஒரு இதில் தான் இந்த சிலபஸ் இந்த லெசன் வந்து கவர் ஆகும், சரிங்களா? இப்போ டாஸ்க் 1 வந்து என்னதான் இருக்குது அப்படிங்கிறது இங்கே உங்களுக்கு பார்த்தாலே வந்து உங்களுக்கு தெரியும், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து புக்கில் அதுக்கு முன்னாடி காமிப்பாங்க பிரிண்ட் 1ல். ஸோ சேம் வந்து புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை வந்து நான் வந்து ஒரு கொஸ்டின் ஃபார்மேட்டில் நான் உங்களுக்கு கேட்டிருப்பேன். ஸோ இதை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா அதுக்கான ஆன்சர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எண்ட் ஆஃப் இதில் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நோட்டாகவே அது ஃபார்மேட்டோ லெசனிங். ஸோ லைக்வைஸ் வந்து இந்த மாதிரி ஒரு ஹோல் லெசனை வந்து நான் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு பூலித்தேவர், அதுக்கப்புறம் வேலு நாச்சியார் பற்றி, அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து தீரன் சின்னமலை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து 3 டாஸ்கில் 3 டாஸ்க்கை வச்சுட்டு நான் வந்து மொத்தமாக இந்த லெசனே கம்ப்ளீட் பண்ணுவேன், போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மீடியம். ஸோ இங்கே டாஸ்க் 1, டாஸ்க் 2, டாஸ்க் 3 இந்த 3 டாஸ்க் நீங்கள் பண்ணுங்க. 3 நாள் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த லெசனை 3 நாளில் ஜஸ்ட் வந்து ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணி வந்து 1 hour மேக்ஸிமம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா முடிச்சிருக்கலாம், ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இதான் வந்து நம்மளோட ஸ்டடி ஸ்பிரிண்ட் 2க்கான போஸ்ட்டும் வந்து இங்கே வந்து உங்களுக்கு இருக்குது. சரி, நம்ம பேஜில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இதான் வந்து நம்மளோட பேஜ். இன்ஸ்டாகிராமில் போயிட்டு புத்தா 24 டிஎன்பிஎஸ்சி ஸ்டடிகிராம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா வரும். இதோட பேக்கப் பேஜாக வந்து புத்தா 24 டிஎன்பிஎஸ்சி ஸ்டடிகிராம் 2.0 அப்படின்னு சொல்லி ஒன்று. ஸோ அதில் போயிட்டிங்கன்னா என்னோட அதாவது ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான கண்டென்ட்டை மட்டும்தான் நான் போஸ்ட் பண்ணிப்பேன். ஸோ அது வந்து அங்கே போய் நீங்கள் ஈஸியாக இந்த கண்டென்ட்டை வச்சு ஃபைன் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டடி ஸ்பிரிண்ட் மெயினான விஷயத்தை தேவைலாம். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம், ஸ்டடி ஸ்பிரிண்ட்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம், ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஸ்டடி ஸ்பிரிண்ட் 3, அதாவது ஸ்டடி ஸ்பிரிண்ட் 3 அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நான் இப்போ எகைன் 1 year அப்புறம் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இந்த ஸ்டடி ஸ்பிரிண்ட் 3ல் வந்து நம்ம என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஸ்டடி ஸ்பிரிண்ட் 3யோட டார்கெட் என்ன அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஜென்ரல் தமிழ் சிலபஸ், ஜென்ரல் தமிழ் டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் வந்து பார்ட் சி, அதாவது தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படிங்கிற விஷயம் ஒரு செக்ஷன் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே ஒரு 21 டாபிக்ஸ், ஓகே? ஸோ அதை பார்த்தீங்கன்னா நம்ம குட்டி குட்டி டாஸ்க்காக பிரித்து நம்ம வந்து ஹோலாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஸோ அது சிலபஸை கம்ப்ளீட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் பார்ட் டி, அதான் பார்ட் சி, அதான் பகுதி இ, தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக உங்களுக்கு வந்து 21 டாபிக் இருக்குது, ஓகேங்களா? அதுக்குள்ளே நிறைய சப்ஹெட்டிங்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து எப்படி முடிக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நம்ம வந்து ஒரு ஃபிக்ஸ்டாக வச்சுக்கணும்னா ஒரு டாப்பிக்கு மேக்ஸிமம் வந்து 2 days ஸ்பெண்ட் பண்ணலாம். கொஞ்சம் பெரிய டாப்பிக்காக இருந்தால் 3 days போகட்டும். ஸோ மேக்ஸிமம் 1 hour அப்படி இல்லைன்னா 2 hour. ஸோ இதுக்குள்ளே நம்ம முடிக்க பார்ப்போம். ஸோ அதுக்குள்ளே நான் உங்களுக்கு அதுக்குள்ளே முடிக்கிற மாதிரி நான் உங்களுக்கு கண்டென்ட் தரேன், கண்டிப்பாக நீங்கள் முடிச்சிடலாம், சரிங்களா? ஸோ இதெல்லாம் எங்கெங்கே படிக்கணும், வேர் டு ஸ்டடிங்க, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் நெக்ஸ்ட் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ இந்த ஸ்டடி ஸ்பிரிண்ட் 3 வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா 7th October 2024, இந்த வருஷம் இந்த மாதத்தில் 7ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறோம், ஓகேங்களா? இதோட போஸ்ட் வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் போஸ்ட் ஆகும், வீடியோவாகவும் யூடியூப்லேயும் நான் போஸ்ட், அண்ட் நான் என்னெல்லாம் போஸ்ட் பண்ணுவேன். நீங்கள் இந்த ஸ்டடி ஸ்பிரிண்ட் 3 தொடங்குறதுக்கு முன்னாடி இந்த 7க்கு முன்னாடி நான் என்ன போஸ்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் தமிழ் வந்து எப்படி படிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் இதுக்கு முன்னாடியே யூடியூப்பில் வந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியோட எல்லாருக்கும் புரிகிற மாதிரி
ஈஸியாக வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வேர் டு ஸ்டடி. நான் டெய்லி போஸ்ட் பண்ணக்கூடிய இந்த டாஸ்க்கான வேர் டு ஸ்டடி ஃபார் தமிழ் பார்ட் பி அண்ட் பார்ட் சி. இப்போதைக்கு பார்ட் சி மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பார்ட் சிக்கான வேர் டு ஸ்டடி வந்து நான் போஸ்ட் பண்ணிப்பேன். அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸ் சீரிஸ் அப்படின்னு சொல்லி நான் ஒன்று கொண்டு போகிறேன் யூடியூப்பில். ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு வீடியோவாக நம்ம இப்போ குரூப் 2 எழுதியிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த எக்ஸாமுக்கான இந்த இயரில் நடந்த குரூப் 4க்கான எக்ஸாமுக்கான வீடியோவை நான் போஸ்ட் பண்ணும்போது நான் ஃபஸ்ட்டு பாயிண்டில் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுவும் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்புறம் நீங்கள் லிங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏன் நான் சொல்கிற மெத்தடில் படிக்கணும் அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அண்ட் மெயினாக நான் என்ன போஸ்ட் பண்ணேன்னா இந்த ஸ்டடி ஸ்பிரிண்ட்கான ஷெடியூல் போஸ்ட் பண்ணணும். அது வந்து October 5 நான் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? அண்ட் அதே மாதிரி அதே டேட்டில் இப்போது ஸ்டடி ஸ்பிரிண்ட் சொல்லிட்டேன். ஸ்டடி ஸ்பிரிண்ட் முன்னாடி எப்படி படிக்கணும் அண்ட் வேர் டு ஸ்டடி ப்ரீவியஸ் இயர் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு ஸ்டடி ஸ்பிரிண்ட்டுக்கான ஷெடியூலும் சொல்லிட்டேன். அண்ட் இதெல்லாம் பண்ணும்போது நீங்கள் ஆப்வியஸாக ஒன்று பாரதியார்னு ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. பாரதியார் வந்து நீங்கள் எங்கெங்கெல்லாம் புக்கில் உட்காந்து படிக்க போகிறீங்க, படித்து முடிச்சுட்டு எப்படி நோட்ஸ் எடுக்கலாம், நம்ம நோட்ஸ் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நான் சிம்பிளாக உங்களுக்கு ஓகேவா ஒரு 5 minutes தான் நான் அது மாதிரி எண்ட் ஆஃப் இந்த ப்ராசஸ் இந்த ஸ்டடிஸ் 3 முடியும் போது கண்டிப்பாக நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து இந்த பார்ட் சி அப்படிங்கிற அந்த செக்ஷன் வந்து உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக போயிடும். இதை வந்து நம்ம ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 அப்படின்னு கொண்டு போகலாம். இப்போதைக்கு குயிக்காக ஸ்டேஜ் 1 மட்டும் முடிக்க பார்ப்போம். ஸ்டேஜ் 2 என்ன பண்ணலான்னு நான் வந்து ஷெடியூல் போடும்போது இந்த வீடியோ போடும்போது உங்களுக்கு ஸ்டேஜ் 2 என்ன, அதில் என்ன மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதான் இந்த வீடியோ. எனக்கு தெரிஞ்சு ஓவராலாக எல்லாருக்குமே ஸ்டடி ஸ்பிரிண்ட் அப்படின்னா என்னென்னு ஒரு ஐடியா வந்திருக்கும். ஓகேங்களா? ஸ்டடி ஸ்பிரிண்ட் என்ன, என்னோட மெத்தட் என்ன அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ இப்போது நீங்கள் என்ன பண்ணலாம், இதுக்கு நீங்கள் ரெடியா அப்படிங்கிறத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோடய மெத்தடை ஃபாலோ பண்ணுறதுக்கு நீங்கள் தயாராக இருந்தீங்கன்னா நான் சில விஷயம்லாம் இப்போ 1 வீக்கில் அடுத்தடுத்து நான் நெக்ஸ்ட் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ அதெல்லாம் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். அண்ட் ஷெடியூல் போட்டதுக்கப்புறம் இன்னும் ஈஸியாகவே இன்னும் கிளியராக உங்களுக்கு வந்து நான் இன்னும் கிளாரிட்டியாக புரியும். இப்போ இந்த வீடியோ இருக்கா, நான் நேற்று இன்ஸ்டாகிராமில் வந்து ஸ்டடி ஸ்பிரிண்ட் அப்படின்னு சும்மா போஸ்ட் பண்ணிட்டேன். அது வந்து நிறைய புரியலை. இப்போ அந்த மெத்தட் என்ன, நம்ம ஸ்டடி ஸ்பிரிண்ட் 1 and 2 என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறக்காக தான் இந்த வீடியோ. அண்ட் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன வீடியோ அப்படிங்கிறத நெக்ஸ்ட் நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்க, தேங்க்யூ.